அரசு அமைப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறவில்லை. அதிமுகவும் பாஜகவும் இணைந்த அந்த கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றுதான் அமித்ஷா தன்னுடைய பேட்டியில் தெரிவித்தார் என்று ஒரு தெளிவுபடுத்தலை செய்திருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று அமித்ஷா கூறியதாக அந்த கருத்து நிலவிய நிலையில் அது சார்ந்த பல்வேறு கருத்தாடல்கள் சென்று கொண்டிருந்தன. இந்த நிலையில் இந்த தெளிவை அவர் கொடுத்திருக்கிறார். தற்போது மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி ஆட்சி இல்லை, அதற்கான வாய்ப்பில்லை என்பதை அந்த செய்தியைத்தான் இந்த தெளிவுபடுத்தல் மூலமாக சொல்கிறாரா? அன்றைய தினம் சென்னை வந்தபோது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கூட்டணி ஆட்சி அமைக்கப் போவதாகத்தான், அதாவது பாரதிய ஜனதாவும் தமிழகத்தில் 2026 அதிமுக அமைச்சரவையில் இடம்பெறும் என்கிற தொனியில்தான் மிக தெளிவாக முதல் கருத்தில் கூறினார். பிறகு இரண்டாவது முறை பாஜக மந்திரிகள் எத்தனை பேர் 1-2 பேர் இடம்பெறுவது பற்றி கேள்வி எழுப்பிய போதுதான் அது பற்றி பின்னால் பேசி முடிவு செய்யப்படும் என்று சொன்னார். ஆகவே கூட்டணி ஆட்சி என்கிற வகையில் தான் திரு அமித்ஷா கூறினார். இப்போது திரு எடப்பாடி பழனிசாமி கூறியதை போல அவர் சொல்லவில்லை. ஆகவே இப்போது திரு எடப்பாடி பழனிசாமி கூட்டணி ஆட்சி என்று கூறவில்லை என்று கூறிய கருத்து தொடர்பாக பாரதிய ஜனதா தான் இனிமேல் கருத்து தெரிவிக்க வேண்டும். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே மாநில தலைவராக திரு அண்ணாமலை இருந்த போதும் தமிழகத்தில் 2026 கூட்டணி ஆட்சி, அதில் பாஜக இடம்பெறும் என்றுதான் கூறினார். அதே போலதான் திரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் கூறினார். இப்போது அந்த கருத்து அப்படி சொல்லப்படவில்லை என்பது போல திரு எடப்பாடி பழனிசாமி கூறுவது வியப்பை அளிக்கிறது. அப்போ தங்களுடைய நிலைப்பாட்டை அதிமுக தெளிவுபடுத்துகிறது என்றுதான் இதை பார்க்கணுமா? ஆகவே அதிமுக திட்டவட்டமாக முடியாது என்று சொல்லவில்லையே தவிர அப்படி பேசப்படவில்லை என்கிறது. திட்டவட்டமாக சொல்ல வேண்டியதுதானே திரு எடப்பாடி பழனிசாமி கூட்டணி அமைச்சரவை கிடையாது என்று சொல்ல ஏன் தயங்குகிறார்? அவ்வாறு சொல்லுவதற்கு அவரை தடுப்பது எது? திரு அமித்ஷா அப்படி கூறவில்லை என்று சுற்றி வளைத்து சொல்லுவானேன். அவர் தெளிவாக அறிவிக்க வேண்டியதுதானே கூட்டணி ஆட்சி கிடையாது என்று. அப்போது பாரதிய ஜனதா எதிர்வினையாற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது, அல்லது என்று சொல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. ஆகவே இன்னமும் இந்த பிரச்சனையில் அதிமுக தீர்மானமான மறுப்பை கூறவில்லை என்றுதான் நான் பார்க்கிறேன். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு துக்ளக் ரமேஷ். தொடர்ந்து இது சார்ந்த செய்திகளை பார்க்கலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு.